வணக்கம். வணக்கம். முதல் உங்களுக்கு வில்லிவாக்கம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரா உங்கள அறிவிச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வெற்றி பெறதுக்கு அட்வான்ஸா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்ப நேற்று மண்டலம் 8ல சத்யா நகர்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த சத்யா நகர் பகுதியில ஏற்கனவே அங்க ஒரு தொங்கு பாலம் ஒண்ணு அமைக்கிறேன்னு சொல்லி நீர்நிலைகள தனியார் கூட டை அப் பண்ணி, கவர்மெண்ட்டா தனியார டை அப் பண்ணி, அங்க ஒரு சுற்றுலாத்தலம் அமைக்கலான்னு ஒரு இடத்த உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பசுமை தீர்ப்பாயத்தால தடை ஏற்பட்டு இப்ப நிக்குது. அத காரணம் காட்டி ஏற்கனவே அந்த சத்யா நகர்ல இருக்கிற 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள அங்கருந்து அகற்றுனாங்க. அத அப்படியே விட்டாச்சு. இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 3, 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் நேத்து மண்டலம் 8லேருந்து கார்ப்பரேஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறாங்க. அதுல நீர்நிலைய ஆக்கிரமிச்சிருக்கிறனால இந்த குடும்பங்கள நாங்க எடுக்க போறோம்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பங்களுக்கு நா நா 6ஆம் தேதி ஒட்டுனாங்க. 7ஆம் தேதி இன்னைக்கு. இன்னைக்கு காலைல இடிக்கிறதுக்கு இப்ப எல்லாம் நின்னுட்டு இருக்கிறாங்க. இத என்ன உங்க கட்சி இதுலேருந்து நீங்க என்ன மாரி நடவடிக்கை எடுத்தீங்க? மக்களுக்கு என்ன மாரி ஆதரவு தெரிவிக்கிறீங்க? வணக்கம். நான் உங்கள் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரோஷினி. அதுதான் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள தொகுதி மக்கள் அறிவிச்சாங்க. அறிவிச்ச உடனே நம்மளுடைய மக்கள் அங்க அனுப்பி, அதுக்கான என்ன அது உள்நோக்கம் எதற்காக அத பண்றாங்க? அங்க உண்மையாலுமே என்ன பிரச்சனை இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் நாங்க ஆய்வு பண்ணனோம். அதன்படி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீர் ஆக்கிரமிப்புனால அந்த பில்டிங்க நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள வெளியிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஒரு ஒடுக்குமுறையா தோணுது. ஏன்னா நீர்நிலைக்காக எடுக்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு முக்காவாசி இடங்கள் நீர்நிலையில தான் இருக்கு. சென்னை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா. அத நம்ம வகைப்படுத்தலாம். எத்தனையோ வகைப்படுத்தலாம். இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரி ஸ்கீம்னே போட்டு, ஒரு ஏரிய லேஅவுட்டா போட்டுலாம் அந்த ஆளும் கட்சிகள் கூறு போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அப்படி பல விஷயங்கள ஏரிகள நீர்நிலைய அவங்க ஆக்கிரமிச்சு நெறைய அப்பாவி மக்களுடைய வயித்துல அடிச்சு நெறைய காரியங்கள பண்றாங்க. ஆனா இந்த ஆல்ரெடி அந்த சத்யநகர்ல இருந்த பகுதியில இருந்த மக்கள முக்காவாசி பேர் அகற்றிட்டாங்க. இப்ப இந்த மிஞ்சம் இருக்கிற மக்கள் ஆ முழுமையாக ஆக்கிரமிப்பு இடத்துல இல்ல. அவங்க பட்டா வச்சிருக்காங்க. எல்லாமே வச்சிருக்காங்க. ஆக்கிரமிப்புன்னு சொல்றது ஒரு ஒரு எப்படிப்பட்ட ஆக்கிரமிப்புன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, அவங்க 30, 40 வருடங்களாக அந்த இடத்துல இருக்காங்க. இங்க இருக்கிற ஆளும் கட்சியினர் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு ட்ரைனேஜ் போட்டு குடுத்துருக்காங்க. கரண்ட் குடுத்துருக்காங்க. அ இ எல்லா விஷயங்களையும் சலுகைகளும் பண்ணி குடுத்துருக்காங்க. ஏன் அப்ப அவங்களுக்கு தெரியாதா? அது ஆக்கிரமிப்பு இடம்னு சொல்லிட்டு. அப்பவே அவங்க அதுல எங்கள ஆக்கிரமிப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. லஞ்சங்களையும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ணி குடுத்துட்டு, இன்னைக்கு அந்த மக்கள் ஒரு நல்ல சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஆக்கிரமிப்பு இடம். நீங்க அத காலி பண்ணணும் அப்படின்னு அந்த மக்கள ஒடுக்குறாங்க. அந்த மக்கள் கண்ணீரோடும், கவலையோடும் ரொம்ப வருத்தத்தோட எங்ககிட்ட சொல்றாங்க அந்த விஷயத்த. அப்படி நாங்க கேட்டுட்டு இருந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீர்நிலையை ஆக்கிரமிக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த நீர்நிலைக்கு பக்கத்துல இல்ல அந்த மக்கள். அத தள்ளி தான் இருக்காங்க. மக்கள ஒரு ஒரு வன்முறையால அவங்கள தள்ளுறாங்க. நேத்து 6ஆம் தேதி நோட்டீஸ் ஒட்டிட்டு, 7ஆம் தேதி ஒரு நாள் கேப்ல நாங்க இன்னைக்கு இடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அது மக்கள் ரொம்ப அவதிப்படுறவங்களா இருக்காங்க. இதுல நாம் தமிழர் கட்சியுடைய நம்மளுடைய தொகுதி மக்கள் அந்த இடத்துல போய் குரல் கொடுக்கும் வண்ணமா நின்னு போராட்டங்கள்ல ஈடுபட்டுட்டு மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்புக்கான காரியங்கள்னு சொல்லி அந்த மக்கள ரொம்ப ஒடுக்குறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு எங்களுக்கு புரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய குழந்தைங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் எண்ட் முடிய போற அந்த டைமிங்ல, இந்த மாதிரியான ஒரு தாக்குதல பண்ணும்போது, அந்த மக்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. அது அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. இது ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்கதா இருக்கு. இதுக்கு நாம் தமிழர் நாங்க எப்பவுமே மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா குரல் கொடுப்போம். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் குடுத்துருக்கலாம் அவங்களுக்கு. டைம் குடுத்துட்டு ப்ராப்பரா என்னவோ அது மாரி மூவ் பண்ணாம, இவங்க ஒரு உடனே நேத்து அறிவிக்கைய ஒட்டிட்டு இன்னைக்கு கொண்டு ஏதோ ஒரு சினிமா ஆக்டிங் பண்ற மாதிரியான விஷயங்கள கொண்டு துணிக்கிறாங்க அந்த மக்களுக்கு. இதுல நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நாம் தமிழர் மக்கள் எப்பவுமே நாங்க ஒரு போராடுவோம். மக்களுக்காக குரல் கொடுப்போம். நாங்க நிப்போம். இதுல நாம் தமிழர் கட்சி உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில காரியங்களையும் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத நாங்க கேள்விப்பட்டோம். இவங்கள் ஆளும் கட்சி என்ன செய்தாலும் நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுப்போம். நாங்கள் மக்களுக்காக நிற்போம். தொடர்ந்து நாங்க மக்களுடைய தேவைகளுக்காக போராட்டத்துல நாங்க ஈடுபடுவோம். நன்றி. நன்றி.